அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது பொழுதே போக மாட்டேங்குது. இவனையாவது போட்டு வாங்கலாம்னா ஒரு பயலும் சிக்க மாட்டேங்கிறானே. அப்படியே போவோம், யாராச்சும் மாட்டுவாங்க. A few moments later. அப்பாடா, ஒரு வழியா ஏரியா விட்டு ஏரியா வந்தாச்சு. என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது. ஹலோ, யோ, உன்னை தான் ஃபோன் பண்ண வேணான்னு சொன்னல. ஏயா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி உயிரை வாங்குற? என்னது சும்மா தான் பண்ணியா? ஆஹா, நம்மக்கிட்டே நக்கல் பண்ணுறானே ஐயா. ஆஹா, இவனோட ஏரியாவா இது? தெரியாமல் வந்துட்டோம் ஐயா. இவங்கிட்ட நாம் சிக்கணும், சின்ன பின்னம் ஆயிடுவோமே. ஆமாம், என்ன இந்த பக்கம்? ஆஹா, முந்திக்கிட்டான் ஐயா. சும்மா. என்னது சும்மாதான்ப்பா. சும்மாண்ணா? சும்மாதான். என்ன எங்கிட்டே நக்கல் பண்ணுறியா? எப்பா, உங்ககிட்ட யாராவது நக்கல் பண்ண முடியுமா? அப்புறம் ஏன் சும்மான்னு சும்மா சும்மா சொல்கிற? நான் என்ன பைத்தியமா? நான் எப்பப்பா உன்னை பைத்தியம்னு சொன்னேன்? அப்போது நீ பைத்தியமா? என்னது, நான் பைத்தியமா? சரி, நீ தான் பைத்தியம் இல்லைல்ல. அப்போது சும்மாண்ணா என்னன்னு சொல்லு. சும்மாண்ணா சும்மாதான். ஏ அப்பா, என்ன அற? எதுக்குப்பா அரைஞ்ச? சும்மா தான். ஆஹா, சும்மா இல்லாமல் இவங்கிட்ட யதார்த்தமாக சும்மான்னு சொல்லி இப்போ இவனும் சும்மாவா ஒரு அறை அரைஞ்சிட்டானே ஐயா. ஏப்பா, வாயால் பேசின பேச்சு பேச்சாவே இருக்கையில் நீ எதுக்குப்பா கையால் பேசுகிற? முதல்ல நீ வாயால் பேசின அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. ஆஹா, அது வந்துப்பா பொழுது போகலை, அதுதான் எங்கள் ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்கு அப்படியே வந்தேன். என்கிட்ட சும்மான்னு சொல்கிறதுக்கு நீ ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்க. நானோ ராங்காக புரிஞ்சுக்கிட்டப்பா. யதார்த்தமாக வந்தேன், நீ கேட்ட கேள்விக்கும் யதார்த்தமாக பதில் சொல்லிட்டேன். அப்போது சும்மாங்கிறது யதார்த்தமா? அப்படியும் வச்சுக்கலாம். ஏப்பா, எதுக்குப்பா ரெண்டாவது வாட்டி அரைஞ்ச? நான் சும்மாவுக்கு அர்த்தம் கேட்டால் நீ சும்மா சும்மா எதையோ பேசிக்கிட்டு இருக்கியா? ஏப்பா, சும்மாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு சும்மா சும்மா அரையறியேப்பா. ஏப்பா, பொழுது போகாமல் இந்த ஏரியா பக்கம் வந்துட்டேன்பா, ஆளை விடு. அப்போனா பொழுது போகலை, இந்த பக்கம் வந்தேன்னு தானே சொல்லியிருக்கணும். எதுக்கு சும்மான்னு சொன்னேன்? சும்மான்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு சும்மா சும்மா அதையே கேட்டு சும்மாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறான் ஐயா. அப்பா, ஏப்பா திருப்பியும் அறையிற? சீக்கிரம் சொல்லு. ஏப்பா, தெரியாமல் சொல்லிட்டோம்பா, அதுக்கு அர்த்தம் தெரியலப்பா, விட்டுருப்பா. அர்த்தமே தெரியாத ஒரு வார்த்தையை எப்படி நீ தெரியாமல் சொல்லுவ? சும்மாங்கிற வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்குப்பா. எனக்கு 1000 அர்த்தம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு அர்த்தம் சொல்லு. சும்மாவுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது? எது சொன்னாலும் மேட்சாக மாட்டேங்குது ஐயா. சும்மாங்கிற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சாங்களோ அதை சொல்லி நான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே ஐயா. இறங்கி போனால் அடிச்சுக்கிட்டே இருப்பான், நாமளும் கொஞ்சம் ஏறிட வேண்டியது தான். ஏப்பா, சும்மாவுக்கு அர்த்தம் தெரியலன்னு சும்மா சும்மா என்ன அறையிறியே, உனக்கு சும்மா அர்த்தம் தெரியுமா? ஏப்பா, திரும்பவும் ஏப்பா அறையிற? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்? தெரிஞ்சுக்கலாமேன்னு தானே கேட்டேன். என்னது தெரிஞ்சுக்கலான்னு கேட்டியா? ஆஹா, இவனுக்கே அர்த்தம் தெரியாம தான் நம்மளை போட்டு வாங்கியிருக்கான். போட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் கன்னத்துலேயும் போட்டு வாங்கிட்டானே ஐயா. நாம் யார்கிட்டையாவது சிங்கிள் டிஜிட்டலில் போட்டு வாங்கலான்னு வந்தா இவன் நம்மளை டபுள் டிஜிட்டலில் போட்டு வாங்கிட்டானே ஐயா. ஏப்பா, இவ்வளோ நேரம் அர்த்தமே தெரியாத வார்த்தைக்கா என்னை அடித்து அடித்து என் கூட மல்லு கட்டுன? ஆமாம், மல்லுன்னா என்ன? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.